அருகே அரங்கக்குடி கிராமத்தில் 60 ஆண்டுகளாக புறம்போக்கில் குடியிருந்து வரும் பட்டியலின மக்கள் உள்ளிட்ட 66 குடும்பத்தினர் இனியும் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் இளையாவூர் ஊராட்சி அரங்கக்குடி கிராமம் புது தெருவில் 66 குடும்பத்தினர் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக புறம்போக்கில் குடியிருந்து வருகின்றனர். இவர்களில் 46 குடும்பத்தினர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இவர்கள் தண்ணீர் வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம் ஆகியவற்றை முறையாக செலுத்தி வருகின்றனர். இருப்பினும் இவர்கள் குடியிருந்து வரும் இடத்திற்கு அரசு குடிமனை பட்டா வழங்கவில்லை. பட்டா கேட்டு இப்பகுதி மக்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடி போராட்டம், மக்களவை தேர்தலின் போது தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் அறிவித்த கிராம மக்களிடம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு ஏற்பட்டது. ஆனாலும் அதன் பின்னரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் அக்கிராம மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செம்பனார் கோவில் ஒன்றிய செயலாளர் மார்க்ஸ் தலைமையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இனியும் காலதாமதம் செய்தால் பொதுமக்களை திரட்டி சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். அரங்குடி கிராமம் அங்க இருக்கிற புது தெருங்கிற தெருவில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு 66 குடும்ப மக்கள் அங்க வசிக்கிறாங்க. அங்க வசிக்கின்ற மக்களுக்கு வீடு கட்டி அந்த வீட்டுக்கான வீட்டு வரிசை வச்சிருக்காங்க, மின் இணைப்பு வச்சிருக்கிறாங்க. ஆனால் காலங்காலமா இந்த அரசாங்கத்துக்கிட்ட அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கைன்னா, நாங்கள் காலங்காலமாக 2-3 தலைமுறையாக வசிக்கிற எங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் சார்பாக எங்களுக்கு முறையான பட்டா வழங்கவில்லைங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டு காலமாக அவங்களுடைய கோரிக்கை என்பது மனுவாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறாங்க, தரங்கம்பாடி தாசில்தார்கிட்ட கொடுக்குறாங்க, வட்டாட்சியர்கிட்ட கொடுக்குறாங்க. முதலமைச்சர் பிரிவுக்கும் அவங்களுடைய மனு என்பது கொடுக்கப்படுது. ஆனால் இந்த நிர்வாகம் என்பது அந்த 66 பேர்ல குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 46 குடும்பம் தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த தெருவில் வசிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் உடனடியாக பட்டா கொடுக்கணும், குடிமனை கொடுக்கணும்னு நாம் கேட்கணும். அவங்ககிட்ட கேட்கும்போது நீங்க வசிக்கிற இடம் என்பது வாக்கியா புறம்போக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ரைட்டு, வாக்கியா புறம்போக்கில் இருக்குனாக்க அதே கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 சர்வே நம்பர்ல அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது என்பதையும் நாங்க தகவலா மட்டுமல்ல, அது அங்க இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர்கிட்டையும் குறிப்பிட்டு சொன்னோம். அவங்களும் அந்த இடத்த போய் பார்த்தாங்க. இடத்த போய் பார்த்துட்டு அந்த இடத்துல இவர்களுக்கு பட்டா கொடுக்கலாங்கிற ஒரு வாய்மொழி தகவலா தரங்கம்பாடி தாசார் சொல்றாரு. சொன்னதோடு நிறுத்திக்கிட்டாங்களே ஒழிஞ்சு நடைமுறைப்படுத்தவே இல்லை. இப்ப நடைமுறைப்படுத்தாத பட்சத்துல அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு நல்லது கெட்டதுக்குமே செஞ்சிக்க முடியாத ஒரு அசாதாரண சூழ்நிலையில அவங்களுடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியா இருக்கிறது. அது புதுத்தருடைய மக்கள் கடந்த சுதந்திர தினத்தன்று அந்த மக்கள் எல்லாமே கருப்பு கொடி ஏந்திய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போது தற்போது இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்க, கூப்பிட்டு அந்த மக்களை அழைச்சி பேசுறாங்க. அழைச்சி பேசும்போது உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோன்னு சொல்றாங்க. நிறைவேற்றி கொடுக்குறோன்னு சொன்ன இந்த அரசாங்கம், இந்த மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் அதுக்குள்ள என்ன செய்யணுங்கிற எந்த நிலைப்பாட்டுக்கும் அவங்க போகவே இல்லை. அதே போல தேர்தல் நடக்குது. தேர்தலில் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை அவங்க அறிவிக்கிறாங்க. அப்பொழுதும் இங்க இருக்கின்ற அதிகாரிகள் சென்று அந்த மக்களை நேரடியாக சந்திச்சு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுறன்னு சொல்றாங்க. அந்த நேரத்திலும் இந்த நிமிடம் வரை அந்த மக்கள் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும், அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் என்கிற எந்த ஒரு தீர்க்கமான முடிவையும் எடுக்க முடியாத ஒரு சங்கடத்தில் இந்த மாவட்டம் இருக்கிறது என்று சொன்னால், சாதாரண மக்கள், சாமானிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, குடியுரிமை பிரச்சனை, அவர்கள் பட்டா கேட்கிறாங்க, மாற்று இடம் இருக்கிறது. அந்த இடத்தை உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கான பட்டாவும் குடிமனையும் பெற்று தரணும்னு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைப்பதற்காக இன்றைய தினமும் மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்தித்து மனு கொடுப்பதற்காக வந்திருக்கோம். இந்த மனு மீதும் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அங்க இருக்கின்ற பொதுமக்களை திரட்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் முனைப்பு காட்டுவோம் என்பதை தெரிவித்துக்கிறோம்.